மக்களே, நீங்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு எலிமினேஷன் நடந்திருக்குது. ஸோ காலைல நம்ம வீடியோவில் கெஸ் பண்ண மாதிரி தான் வீடியோ வேக்கப் சாங் இல்லை. வீடியோவில் நான் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு இல்லையா, அந்த பாசிபிலிட்டிஸில் ஒரு நபர் தான் போயிருக்காங்க. அது யாரு என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை நீங்கள் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ யார் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் எலிமினேட் ஆயிருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அப்படின்றது தான். ஸோ டூ லேட் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீலாக இருக்கு. ஸோ வீட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து கொடுத்த அட்வைஸ் அதாவது ஃபாலோ பண்ணாரா? ஃபாலோ பண்ணல. தெளிவாக போட்டு சொன்னாங்க, போய் சேராதியா அப்படின்னு சொன்னாலும் நீ எத்தனை வாட்டியே என்னை திட்டினாலும் மிதிச்சாலும் அடித்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அமித் அப்படியே இருந்தாரு அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்தாக இருக்குது. ஓகே, அமித்தோட கேம் பிளே எங்க பாதிக்கப்பட்டது, எப்படி போச்சுன்னா முழுக்க ஒரு கடந்த 2 வாரமாக எங்கு இருந்தார் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அமித் தனியா எல்லாரு கூடயும் பேசும்போது கூட ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு நல்ல வைப்பும் நல்ல ஜோனுமே கிடைச்சிருந்தது அமித்துக்கு. எப்போ பார்வதி பக்கத்துல அவர் போய் சேர்ந்தாரோ, பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா இவங்க கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சாரோ அவருக்கான டிராபேக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கான ஆரம்ப புள்ளியே அந்த அமித்தோட கேப்டன்சில பார்வதி கமருதீனுக்கு சாதகமாக அந்த மைக் இஷ்யூ ஃபர்ஸ்ட் அவரே இஷ்யூ ஆரம்பிச்சுட்டு எப்படி அவரே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சவர் அவர் தான். கரெக்ட்ல மக்களே? அங்க ஆரம்பிச்சுட்டு அதை அப்படியே வந்து ரிவர்ஸ் கீர் போட்டுட்டு அப்படியே போய் நான் வக்கீலா ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி வக்கீல் கேஸ் எடுத்து வாதாடி அப்படியே ரிவர்ஸ் ஆப் அவருக்கே வச்சுக்கினார். ஸோ அவருடைய கேமை முழுக்க அழிச்சது அவரு தான் முதல்ல. ஏன்னா ஒரு வாட்டி பட்டு திருந்தலாம், 2 வாட்டி திருந்தலாம், எல்லா வாட்டி பட்டாலும் நான் அங்கதான் போய் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க இல்லையா. அதனால தான் அவங்களுக்கான பாதிப்புகள் இப்படி ஆயிருக்குன்றது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு டயலாக் அடிக்கடி லைவ்ல சொல்லிட்டு இருந்தார் மக்களே, அடுத்தவங்களை புட் டவுன் பண்ணி அடுத்தவங்களை கீழே தள்ளி அதை அடிச்சுட்டு மேலே போகிற கேம் வந்து நல்லா இல்லை, கேவலமாக இருக்கு அப்படின்றத இன்னைக்கு பதிவு பண்ணாரு. நேத்தும் பதிவு பண்ணார், இன்னைக்குமே 2-3 வாட்டி பதிவு பண்ணிட்டார். அப்படியாப்பட்ட கேம் விளையாடுறவங்க கூடயே உட்கார்ந்துட்டு இருந்தா அது எப்படி சரிப்பட்டு வரும்? எப்படி அப்படி அந்த மாதிரி கேம் விளையாடுறவங்க கூட உட்காந்துட்டு இருந்தா நெகட்டிவா மாறுமா இல்லையா? டெஃபினெட்லி மாறும் தானே. ஸோ தெளிவா அவங்க ஒய்ஃபே சொல்லிட்டு போனாங்களே ஸ்ரீரஞ்சினி, இது நியாயம்ன்றது ஒன்று இருக்கு. எப்படி நியாயம்ன்றது ஒன்று இருக்குது, நியூட்ரல்னு ஒன்று இருக்கு. ஆனா நீ நியூட்ரலா இருந்திருக்கணும். நியாயம்ன்றதை தாண்டி நீ நெகட்டிவ் சைடு போயிருந்தேன்னா அது சரி இருக்காது அமித்ன்ற மாதிரி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாங்க. எப்படி 1/2 மணி நேரம் கிளாஸ். ஸோ நியாயம் பக்கம் நிற்கிறதுன்றதை விட்டுட்டு நீ ஏன் நெகட்டிவ் பக்கம் போய் நின்னா அது உனக்கு டேமேஜ் தான் ஆகும் அமித்ன்றது. 10 நாளா நீ வந்து உனக்கே தெரியாம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற, உன்னோட நீ இருந்த கேரக்டரை விட்டு டீவியேட் ஆகிட்டு வெளியே போற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அன்னைக்கே வந்து பார்வதி கூட பேசாத, சேச்சியை நம்பாத, பார்வதியை நம்பாத, உஷாராயிரு, நீ போய் தனியா யோகாசனம் பண்ணி எல்லாரு கூடயும் மிங்கிளாவை ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனா இவர் யாரை அட்டாக் பண்ணக்கூடாதோ, யாரை இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அரோரெல்லாம் பயங்கரமா பேசுறாங்க, இதெல்லாம் அவங்க பக்கம் தான் பிளேட்டை திருப்பர், அவங்களுக்கு ஆப்போசிட்டை தான் மாறி கடைசியில் அவரே தான் ஆப்பு வச்சுக்கிட்டார், வேற யாரும் இல்லை. இத்தனை இன்புட் கொடுத்தோம் மாறி அவர் வந்து 2வது நாள் ஃபேமிலி வந்துச்சா மாதிரி ஒரு இம்பாக்டை காமிச்சிருக்கலாம். ஆனா அந்த இம்பாக்டை காட்டாம நானும் தலைகீழத்தான் குதிப்பேன்னு குதிச்சார்னா என்னத்த சொல்றது? லவ் கண்டென்ட்டுக்குள்ளேயே போவாதீங்க, எப்படி லவ் கண்டென்ட்டுக்குள்ளேயே போவாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு போய் இல்லை 2 பேருக்கு மத்தியஸ்தம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு, திரும்ப அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாருப்பா அமித்ன்றது உறுதியாயிருச்சு. எனக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான், அமித் இந்த வீட்டை விட்டு போறது அவருக்கு நல்லது. இன்னும் இருந்து அவருக்கு நேம் டேமேஜ் ஆகிறதுக்கு இப்படியே வந்து நான் போறது ஸோ பரவாயில்ல தான். ஏன்னா அமித்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல மனுஷன்பா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. அது டேமேஜ் ஆகாம இப்ப வெளியானது ஓகே. அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு ஃபேர் டிசிஷனா என்ன கேட்டீங்கன்னா ஃபேர் டிசிஷன் தான். ஏன்னா ஓட்டிங்ல அவர் தான் லீஸ்ட்ல இருந்திருக்கார். நமக்கு அபிஷியல் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அபிஷியல் லிஸ்ட்ல அந்த ஆர்டரே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கான ஆர்டர் தான் இருந்தது. அபிஷியல் லிஸ்டோட ஆர்டரே ஓவரால் மிஸ்டிகால் ஓட்டிங் மற்றும் இந்த ஓட்டிங் இருக்குல்ல, அந்த ஹாட்ஸ்டார் ஓட்டிங், இதெல்லாம் கவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது கடைசி பிளேஸ்ல இருந்த நபர் அமித் பார்கவ் தான் அப்படின்றது தான் கன்ஃபார்ம்டு தகவல். ஸோ இப்போ அவர் வெளியேறினது தட் இஸ் குட் அப்படின்றது தான். ஏன்னா இப்போதான் அந்த கேங் அப்போயாவது புரிஞ்சுக்கிறாங்களான்னு நான் பார்க்குறேன். அங்கே ஒரு கூட்டணி இருந்துக்கிட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் அவங்களோட மோசமாக பண்ணிட்டு இருக்கீங்கடான்றது அந்த கேங்குக்கு இப்போவாது புரியுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்றது. இன்னொரு பக்கம் ஒரு மன நிம்மதி, மன ஆறுதல் எதுக்கு இருக்குன்னா சுபிக்ஷா வீட்டுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அந்த நேற்று வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அவங்க அம்மா வந்து 25,000 ஒரு சீட்டு கட்டணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ன மாதிரி அந்த பொண்ணு லிட்டரலா
ஆறுதல் படுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுன்ற பேர்ல அந்த பொண்ணை கில்ட்டில தள்ளிட்டாங்க. சுபிக்ஷா இந்த ஒரு ஃபோக்கஸ்லேயே நீ விட்டுட்ட, டைட்டில்ன்ற ஒரு கனவை மறைச்சிரு அழைச்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டில் தள்ளிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அட்லீஸ்ட் டைட்டில் நமக்கு கிடைக்காதுன்ற மாதிரி அந்த பொண்ணு டிசைட் பண்ணிருச்சு. அந்த ஃபினாலேவாரு போகலாம், ஃபினாலேயாவது நம்ம போய் இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திக்கிட்டு போறது நல்லது. அதுக்கு டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சா சுபிக்ஷா ஃபைனல்ல இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு அந்த பொண்ணுக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அதை நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு நெகட்டிவா எதுவுமே இந்த வீட்டில் வந்து மற்றவங்களை நெகட்டிவ் பண்ணி ஒரு டாக்ஸிசிட்டி அந்த வைபே இல்லாத ஒரு ஆள்னா அது சுபிக்ஷா தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்றத நீங்களும் ஒத்துப்பீங்க, நானும் ஒத்துப்பேன். ஸோ அதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.